கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவா வார்த்தைக்கு தேவன் கொடுத்த வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், அதில் 20ஆம் வசனம். எசேக்கியேல் 11:20. அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். இதுல தேவன் இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளை நோக்கி 2 காரியங்கள் சொல்கிறார். நீங்கள் தேவ ஜனம், நீங்கள் தேவ ஜனம். அவர்கள்னா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளாகிய நீங்கள். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள்னா தேவனால் தேவ சாயலாக தேவனுடைய கரத்தின் கிரியைகள். நீங்க தேவன் கரத்தில் உண்டாக்கப்பட்டவர்கள், நீங்க தேவ சாயலாக உண்டாக்கப்பட்ட நீங்க. அப்ப ஆனால் தான் தேவன் சொல்றாரு அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, நீங்க தேவ ஜனமாக இருக்கிறீர்கள். ஒருவேளை அதுல சந்தேகம் இருக்கா? சந்தேகமே படாதீங்க. நீங்க தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டவர்கள். தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டவர்கள் எதுக்காக? தேவனை போல சிந்திப்பதற்காக, தேவனை போல நடப்பதற்காக, தேவனை போல உங்க வாயிலிருந்து உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள் வருவதற்காக, அநேகருக்கு உதவும் ஒரு பாத்திரமாக, அநேகரோட கஷ்டங்கள், பிரச்சனைகள், நோய்கள், நொடிகள் அனைத்தையும் தீர்க்கும் பாத்திரமாக இருப்பதற்காகத்தான் தேவன் சொல்றாரு அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்ப தேவன் என்ன காரியங்கள் செய்தார் உலகத்துல? தேவன் நம்மளெல்லாம் தண்டிச்சாரா? கிடையவே கிடையாது. நமது மீறுதலுக்காக, நமது பாவங்களுக்காக, நமது காரியங்களுக்காக தன் சொந்த குமாரனை அனுப்பி நம்மளை மீட்டெடுத்து கொண்டார். சொந்த குமாரன் ரத்தத்தின் மூலமாக, இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நம்மை மீட்டெடுத்து கொண்டார். அப்ப நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருது? அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள்னா தேவனை போற்றும் வார்த்தைகள் வருதா, இல்லை தேவனை தூஷிக்கும் வார்த்தைகள் வருதா? உங்ககிட்ட ஒரு கஷ்டம்னு வரவங்களுக்கு, ஒருவேளை நம்ம பண ரீதியாக செய்யறது கஷ்டம், அது உண்மைதான், பண ரீதியாக செய்ய முடியாது. ஆனால் ஆறுதலான வார்த்தைகள் நம்மளால சொல்ல முடியும். ஆறுதலான வார்த்தைகள் நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கீங்களே, அதன் மூலமாக போராட்டங்கள்ல இருந்து அவங்க வெளியே வந்துருவாங்க, ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துருவாங்க. அதான் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். இது ரெண்டுமே தேவன் அவரை பற்றி சொல்கிறார், இயேசுவை பற்றி சொல்கிறார், தேவனை பிதாவானவரை பற்றி சொல்கிறார். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன்னா இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளோட தேவன் யாருன்னா பிதா குமாரன் பரிசாவை நடுறவங்க தான். தேவன் பிதாவானவர் தான் உங்களோட தேவன். ஆனால் தான் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அப்படின்னு ஏசாயால பார்க்குறோம் நம்ம. அப்ப தேவ ஜனங்க நீங்க சாதாரண மக்கள் கிடையாது. தேவனால் உண்டாக்கப்பட்டு, தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டு, தேவனால் உயிர் கொடுக்கப்பட்டு, தேவன் கையின் கிரியைகள் நீங்க, தேவன் கையினால் நீங்க உண்டாக்கப்பட்டவங்க நீங்க. அப்ப தேவனுடைய ஜனமாக இருக்கிற நீங்க எதுக்கு இந்த உலகத்தின் நோக்கத்துக்காக, உலகத்தின் காரியங்களுக்கு பயந்து நம்ம எதுக்கு யோசிக்கணும்? ஒன்றுமே தேவையில்லை. ஆனா நீங்க இந்த கன்ஃபர்மேஷன்ல, இதுல முடிவுல நீங்க வரணும். நான் தேவனால் உண்டாக்கப்பட்டவன், நான் தேவ ஜனம், தேவ சாயலா உண்டாக்கப்பட்டு இருக்கிறேன். தேவன் என்னை படைத்ததற்கு, என்னை பேர் சொல்லி அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நான் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு, தெரிந்து கொண்டு நான் அந்த நோக்கத்தின்படி நடப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும். ஆனால் தான் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன்னு தேவன் சொல்றாரு. ஏன் தேவனாய் இருப்பேன்? நான் அவர்கள் என்ன ஜனமாயிருப்பார்கள், ரைட், அதெல்லாம் வேற. அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், அதான் உண்மை. ஆனா நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன்னா இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நம்ம எல்லாமே தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜனம் தான். ஆனா நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன்னா நமக்கு தேவனாக அவர் இருக்கணும்னா நம்ம ஒரு சில காரியங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவ சாயலாக படைக்கப்பட்ட நம்ம தேவன் பிரியத்தின்படி நடப்பவர்களாக காணப்பட வேண்டும். நான் இஷ்டப்படி தான் நடப்பேன், நான் இஷ்டப்படி தான் போவேன். ஆனா தேவன் என்னை எல்லா காரியமும் செய்யணும் அப்படின்னா அது ரொம்ப நாள் அப்படி போகாது, வெகு சீக்கிரத்தில் முடிவு வரும். அப்ப இது ஒரு எச்சரிப்பான ஒரு காரியம். இது நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். தேவன் உங்களை ஆசீர்வதித்து, உங்களை அரவணைத்து, உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். எப்ப நீங்க தேவன் சொல்லும் காரியங்கள், தேவன் சொல்லும் கட்டளைகள் அதை புரிந்து கொள்ளும் பொழுது முழு வேதாகமும் தேவனுக்கு பிரியமாக நம்ம எப்படி நடப்பது என்றுதான் முழு வேதாகமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதை முழு வேதாகம் நம்ம படிக்கும் போது உங்களை குறித்து தேவன் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். தேவன் உங்களோட முகமுகமாக பேச வல்ல தேவன். நீங்க எப்ப இதெல்லாம் நடக்கும்னா நீங்க தேவனோட சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்ளும் பொழுது, என்னுடைய தேவன் இவர் தான் தேவன், இயேசு தான் என்னோட தேவன், பிதாவானவர் தான் என்னோட தேவன் அப்படின்னு நீங்க வாய்கள் அறிக்கை செய்யும் பொழுது, ஆனால் தான் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனம்னா எல்லாமே. நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன்னா, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன்னா அதை புரிந்து கொண்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களோ, அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு படிக்கிறோம் நம்ம பைபிள்ல. அப்ப அந்த அழைப்பை தெரிந்து கொண்டவர்கள் தான் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அப்ப அந்த அழைப்பை தெரிந்து கொள்வதற்காக நம்ம வேதாகமத்தில் உட்காருவோம். முழு வேதாகமும் உங்களை குறித்த அழைப்பு, உங்களை குறித்த தேவனுடைய திட்டங்களை சொல்றது தான் முழு வேதாகமும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நம்ம
தேவன் நமது தேவனாக இருக்கிறார். அதை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதற்காக நம்ம ஆயத்தமாகுவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிமனேசும் அன்பின் பரலோக பிதாவே, அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் தேவனாக இருந்து எங்கள் வழிகளை செவிப்படுத்தி எங்கள் வழிகளில் முழுவதும் நீர் கரப்பிடித்து நடத்தி எங்களை பாதுகாத்து அரவணைத்துக் கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே உமது பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உமது ஆவின் அபிஷேகத்தால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. உமது ஆவின் அபிஷேகத்திற்காக காத்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளே உமது ஆவின் அபிஷேகத்தால் நிரப்ப மாட்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.